நம்ம உடல் எப்படி செயல்படுதுன்னு மருதாணி கையில் வைத்தால் கண்டுபிடிச்சிடலாம். பாட்டி சொன்ன ரகசியம். உடல் என்பது ஒரே மாதிரி செயல்படாது. ஒவ்வொருவருக்கும் உடலின் சூடு, குளிர்ச்சி, செரிமான வேகம், சோர்வு போன்ற தன்மைகள் மாறுபடும். இதை புரிந்து கொள்வதற்காக பழைய காலத்தில் எளிய இயற்கை முறைகள் பயன்படுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் கையில் மருதாணி வைத்து அதன் நிற மாற்றத்தை வைத்து உடலின் தன்மையை அறியும் முறை. இம்முறையில் கையில் மருதாணி வைத்து சில நேரம் வைத்த பிறகு அதை கழுவிவிட்டு தோளில் இருக்கும் நிறத்தை கவனிக்க வேண்டும். அந்த நிறம் எப்படி மாறுகிறது என்பதை வைத்து உடலின் இயல்பான தன்மை குறித்து ஒரு அடிப்படை புரிதல் பெற முடியும் என பாரம்பரிய முறைகள் கூறுகின்றன. கருஞ்சிவப்பு நிறம் தோன்றினால் உடலில் வாதத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உடல் உலர்ச்சி அதிகமாக இருக்கும். கை கால்களில் சோர்வு அல்லது தளர்ச்சி உணர்வு அதிகமாக தோன்றலாம். சில நேரங்களில் மூட்டு இறுக்கம், உடல் வலி போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்கள் அதிகமாக உணரப்படலாம். உடல் இயக்கம் சற்று மெதுவாக இருக்கும் தன்மையும் காணப்படலாம். சிவப்பு நிறம் தோன்றினால் பித்தத்தன்மை அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடல் சூடு அதிகமாக இருக்கும். எளிதில் எரிச்சல் உணர்வு, தலை சூடு, கோபம் அல்லது அதிருப்தி போன்ற மன மாற்றங்கள் விரைவாக வரக்கூடிய நிலை இருக்கலாம். உடல் சூடு அதிகரிப்பதால் சிலருக்கு தோல் எரிச்சல், அதிக வியர்வை போன்ற மாற்றங்களும் காணப்படலாம். ஆரஞ்சு நிறம் தோன்றினால் கபத்தன்மை அதிகமாக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உடல் சற்று மெதுவாக செயல்படும். சோர்வு அதிகமாக உணரப்படலாம். தூக்க நிலை அதிகமாக இருக்கும். உடல் எடை அதிகரிக்கும் சாத்தியம் இருக்கலாம். சுறுசுறுப்பு குறைந்து வேலை செய்யும் வேகம் சற்று குறைவாக இருக்கும் தன்மை காணப்படலாம். இந்த 3 நிற மாற்றங்களும் உடலின் இயல்பான செயல்பாட்டை புரிந்து கொள்ள ஒரு அடிப்படை வழியாக பயன்படுத்தப்பட்டதாக பழைய மருத்துவ முறைகள் கூறுகின்றன. இதன் மூலம் உடல் எந்த வகையில் அதிகமாக செயல்படுகிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற உணவு பழக்கம் மற்றும் தினசரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணமாக, உடல் அதிக சூடு கொண்டவர்களுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகள் தேவைப்படும். உடல் மெதுவாக செயல்படும் நிலை இருந்தால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் உணவுகள் மற்றும் பழக்கங்கள் அவசியமாகும். உடல் உலர்ச்சி அதிகமாக இருந்தால் நீர்ச்சத்து மற்றும் சத்தான உணவுகள் முக்கியமாக கருதப்படுகின்றன. இவ்வாறு மிக எளிய முறையில் உடலின் இயல்பை கவனித்து புரிந்து கொள்வது தினசரி ஆரோக்கிய பராமரிப்புக்கு ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது.